வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆண் ஜாதகரை பத்தி பார்க்க இருக்கிறோம். இவங்க கேள்வி திருமணம் எப்போ நடக்கும்ங்கிறது. இப்ப இந்த கேள்வி எல்லாருக்குமே இப்ப இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே கல்யாணம் எப்போ நடத்தி வைக்கிறது, பசங்க இருப்பாங்க திருமண வயதில், அவங்களுக்கு திருமண காலகட்டம் எப்போது அப்படிங்கிறது ஒரு தாய் தந்தையோட வருத்தமாக இருக்கும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த ஜாதகருடைய லக்னம் மகர லக்னம். சரி, இப்போ இந்த லக்னம் மகர லக்னம், இவங்களுடைய 7ஆம் வீடு. திருமணம்னாலே நம்ம 7வது வீடு தான் பார்க்கணும். ஸோ அப்போ 7வது வீடு யாருன்னு சொல்லி பார்த்தா சந்திரன் அங்கேயே ஆட்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணம் தரக்கூடிய அந்த சந்திர பகவான் ஆட்சி பெற்று நல்லா அவரோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அவர் தேய்பிரை சந்திரனா இருந்தா கூட ஆட்சி பெற்று இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பலத்தை கொடுக்குது. அவர் லக்னத்தை பார்க்கிறாரு, ஆட்சி பெற்ற சந்திரன் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இந்த ஜாதகத்துக்கு. சரி, ஓகே. இப்போ திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த 7ஆம் பாவக அதிபதியோட நிலைப்பாடு பார்க்குறோம். இங்கே நல்லபடியாக தான் இருக்கு. மெயினாக திருமணம் கூடி வரணும்னா தசாபுக்தி நல்லா இருக்கணும். எப்பவுமே தசாபுக்தி, அதுக்கேற்ற தசாபுக்தி வரணும். இப்போ இந்த ஜாதகருக்கு போயிட்டு இருக்கிற தசை, இந்த மகர லக்ன ஜாதகருக்கு புதன் தசா போயிட்டு இருக்கு. இப்போ புதன் தசா அப்படிங்கிறது மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டுக்கும் 1 2 3 4 5 6 6ஆம் வீட்டுக்கும் 7 8 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியான புதன். அப்ப 9ஆம் பாவக அதிபதியா வர்றதுனால இந்த தசாநாதன் 9ஆம் பாக்கியங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறார் இவர். ஸோ அதனால புதன் தசை போயிட்டு இருக்கவருக்கு தசாநாதன் 10ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப அடுத்தபடியா புக்தி யார் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா குரு பகவான் நடத்துறாரு புக்தி. சரி, குரு எங்க இருக்கிறாருன்னா 2ஆம் வீட்டுல. குரு குடும்பஸ்தானத்துல 2ஆம் வீட்டுல இருக்கிறார். சரி, இப்போ எப்பவுமே ஒரு திருமணம் நடக்கணும்னா இப்ப இந்த 2ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் இதெல்லாம் கனெக்ட் ஆகணும். 11ஆம் பாவகம் இதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சுன்னா தான் திருமணத்திற்கான அமைப்பு வரும் பொதுவாக. சரிங்களா? இப்போ இந்த 2ஆம் பாவகம்ங்கிறப்போ சனி பகவானோட வீடு ஆகுது. ஆனா அந்த இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறார். சரி, இப்போ 7ஆம் பாவகம் சந்திரனுடைய வீடு. அது 11ஆம் வீடுங்கிறது செவ்வாயோட வீடு. ஸோ அப்போ இந்த 2 7வது அட்லீஸ்ட் 2 7ஓட கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும் திருமணம் அமையணும். குடும்பாதிபதியோடைய தசையோ புக்தியோ வரணும். அப்ப 2ஆம் பாவக அதிபதி சனி பகவான், ஆனா அங்க உட்கார்ந்த கிரகம் குரு பகவான். ஸோ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இப்போ புதன் தசா, குரு புக்தி, புதன் அந்தரம் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ 7ஆம் பாவக அதிபதியோடைய அந்தரம் வரணும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ இப்ப சந்திரன் புதன் தசா சந்திர புக்திங்கிறது இவருக்கு இனிமே வரப்போறது இல்லை. ஏன்னா குருக்கு அப்புறம் சனி புக்தி அதுக்கப்புறம் இந்த தசையை இவருக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ எய்தர் இவருக்கு கல்யாணங்கிற அமைப்புங்கிறது புதன் தசா குரு புக்தி சந்திர அந்தரத்துல தான் அந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப இந்த 2 7ங்கிற அந்த கனெக்ஷன் வரணும் அந்த இடத்துல. அப்படி பாக்குறப்போ இவருக்கு திருமண வாய்ப்புங்கிறது 2027 அந்த சமயத்துல ஒரு சான்ஸ் இருக்கு. இப்போ அந்த அந்தரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியடா தான் வரும். ஸோ அந்த பீரியட் அவங்க யூஸ் பண்ணி திருமணத்தை உருவாக்கிக்கிட்டா உண்டு. சரிங்களா? அப்படி விட்டுட்டாங்கன்னா திரும்ப புதன் தசா சனி புக்தியே அடுத்து வருது, குடும்பாதிபதியோட புக்தியே வருது அவங்களுக்கு. அது எப்ப வருதுன்னா 2029 ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அடுத்த திருமண வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு வருது. சரி, இப்போ வரக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல இருக்கு இவருக்கு. அந்த இவங்க யூஸ் பண்ணி அந்த சமயத்துல பொண்ணு அமைஞ்சு இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த சமயத்துல திருமணம் நடந்துடும். அப்படி விட்டுட்டாங்கன்னா, தவற விட்டா இவங்களுக்கு 2029 அந்த சமயத்துல தான் திருமணத்திற்கான அமைப்பு இருக்கு. இது நம்ம பாரம்பரியமா நான் பார்த்து சொல்றது. இப்ப ஏஎல்பி கொண்டு வர போறோம் இங்க. இப்ப ஏஎல்பி இவருக்கு எங்க போகுது அப்படின்னு பாக்குறப்ப மேஷத்துல இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி போகுது. இப்ப மேஷத்துக்கான அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்கிறாரு? அப்ப மேஷத்துக்கு 3 4 5ஆம் வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. சரி, இப்ப நம்ம ஏஎல்பியில 7ஆம் பாவகம் பாக்குறோம். ஏஎல்பிக்கு 7ஆம் பாவகம்ங்கிறப்போ இந்த வீடு சுக்கிரனோட வீடு. சரிங்களா? அப்ப சுக்கிரன் எங்க இருக்கிறாரு? 6ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல 6ஆம் அதிபதியான புதன் இங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த ஜாதகருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறப்போ பிரச்சனைக்குரிய, அதாவது இடத்துல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, அதாவது இட் மீன்ஸ் இவங்களுக்கு ஒரு டாக்டரோ இல்லாட்டினா ஒரு ஆடிட்டர் இந்த மாதிரி, ஸோ கொஞ்சம் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் ஏஎல்பி படி நமக்கு தெரிய வருது. அடுத்தபடியாக மெயினாக ஏஎல்பியில் திருமண அமைப்பு எப்போ வரும்னா நவாம்சம் கரெக்டாக இருக்கணும்.
நவாம்சம் வரப்போ தான் இப்போ ஏஎல்பி மேலேயே நவாம்சம் இருக்கு. இப்போ நவாம்சம் வந்து ஏஎல்பிலே இருக்கு. அதனால இந்த ஏஎல்பி இப்போ இங்கே இருக்கிறப்ப சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா நவாம்சம் 2ஆம் வீட்டுக்கு போகிறப்பையும் சான்ஸ் இருக்கு இவங்களுக்கு. அப்போ 2027 வரைக்கும் தான் இந்த ஏஎல்பி படியும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அதை விட்டுட்டா ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாள் தள்ளி போயிடும் திருமணம். அதுக்கப்புறம் திரும்பவும் 2029 வாக்கில் தான் ஏஎல்பி படியும் உங்களுக்கு அமைப்பு இருக்குங்கிறது தெரிய வருது. ஸோ 2 முறையிலையும் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சின்ன சான்ஸ் இந்த சமயத்தில் வருதுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா திருமணம் நடந்துடும். அதை விட்டுட்டா ஒரு 2029க்கு திருமணம் தள்ளி போயிடும். அந்த அமைப்பில் தான் இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு பலனா சொல்லப்பட்டது. இது போல உங்க ஜாதகமும் இதே போல கேள்விகள் இருக்கலாம். பார்த்து பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ல வரக்கூடிய அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. நல்ல முறையில் ஜாதகங்கள் நல்ல சிறந்த முறையில் தெளிவாக ஆய்வு பண்ணி உங்களுக்கு நல்ல முறையில் பலன்கள் சொல்லப்படும். மிக நன்றி. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஜாதகங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.